வணக்கம், உங்கள் ராஜ்குமார். ரவுண்ட் 2 கேண்டிடேட்ஸ் வந்து காலேஜில் கொஞ்சம் பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க. நிறையா பேர் அப்லோட் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேருக்கு நாட் அலாட்டட்னு கூட வந்திருக்கு. ஏன்னா கம்மி சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. தேர்ட் ரவுண்டில் இருக்கவங்க அந்த தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் கம்மி சாய்ஸஸ் கொடுக்க அடுத்ததெல்லாம் ரவுண்டு கிடையாது. ஸோ தேர்ட் ரவுண்டில் இருக்கவங்க மினிமம் 100 சாய்ஸஸ் கொடுத்துக்கோங்க. உங்களோட ப்ரியாரிட்டியில் என்ன வச்சுருக்கீங்களோ அதே கொடுங்க. தட் இஸ் நாட் த மேட்டர். பட் சாய்ஸஸ் நிறையா வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 21 டேட். ஸோ 23rd வந்து நமக்கு அந்த லிஸ்ட்டெல்லாம் தெரிய வந்துடும். அப்போ நமக்கு வந்து சஃபிஷியன்ட் டைம் கிடைக்கும், ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 3 days கிடைக்கும். அதை நீங்கள் கரெக்டாக உட்காந்து ஃபில் பண்ண பாருங்கள். ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி காலேஜஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் ரவுண்டில் இருக்க காலேஜஸ் வந்து நீங்கள் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் எடுக்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. போத் பிசி அண்ட் எம்பிசி. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு சில காலேஜஸில் இசிஇ அவைலபிளாக இருக்கலாம், சிஎஸ்சி அவைலபிளாக இருக்கலாம். நான் சொல்கிறது ரொம்ப நல்ல காலேஜஸ் மட்டும்தான் நான் சொல்கிறது. ரைட். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நமக்கு மெயின் பைபாஸ்லேயே இருக்குது, விருதுநகர் பைபாஸ்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு டு உங்களுக்கு தியாகராஜா, மெஃப்கோ அண்டு நேஷ்னலுக்கு அப்புறம் அந்த ரேஞ்சில் மூவ் ஆகக்கூடிய காலேஜ் தான் இதுவும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை டு விருதுநகர் பார்டரில் தான் இருக்குது. மதுரை ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வில் கம் அண்ட் ஸ்டடி ஹியர். ஏன்னா அவங்களுக்கும் இது வந்து ஈஸி தான். ஸோ ஏஐடிஎஸ் நாட் பாசிபிள், எஸ்சி/எஸ்டிக்கு மட்டும் தான் பாசிபிள் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. பயோடெக்னாலஜி ஆல்சோ நாட் பாசிபிள். ஏன்னா பிசி வந்து 167க்கு ஆரம்பித்து 143க்கு முடிஞ்சிருக்கு. சிவில் டெஃபினெட்லி ஆல் வில் கெட். ஏன்னா சிவில் லாஸ்ட் டைமே கொஞ்சம் சீட்ஸ் ஃபில் ஆகிறதுனால சிவில் கிடைக்கும். சிஎஸ்சி அதே மாதிரி தான். சிஎஸ்சி எஸ்சி கேண்டிடேட்ஸ் கிடைக்கும், எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் கிடைக்கும். சான்சஸ் ஆர் தேர். அதே மாதிரி எம்பிசிக்கே சிஎஸ்சி போன தடவை 137.5க்கு முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த கேஸில் அப்படி நடக்காது. கண்டிப்பாக 8 மார்க் ஏறி இருக்கும், கிடைக்காது. ஸோ இசிஇ வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எம்பிசி கேண்டிடேட்ஸ் இஃப் யூ ஹாவ் அன் ஆப்ஷன் ஆஃப் டேக்கிங் இசிஇ டிபார்ட்மெண்ட் இன் காமராஜர், யூ கேன் அவைல் தட். ஓகே. 126 தான் முடிஞ்சிருக்கு. 10 மார்க் ஏறினா கூட 136 வச்சுட்டா கூட உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி ட்ரிபிள்இ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்ஷன் ஃபார் எம்பிசி கேண்டிடேட்ஸ். 131க்கு முடிஞ்சிருக்கு. யூ கேன் கெட் தட் ஆல்சோ. ஐடியும் கிட்டத்தட்ட கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐடியும் வந்து ஒரு 135 அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. நீங்கள் அதை கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெக்கானிக்கல் இஸ் ஆல்சோ அவைலபிள். நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க. எம்பிசி கேண்டிடேட்ஸ் வந்து யூ கேன் கெட் ஐடி, ட்ரிபிள்இ, இசிஇ. ஓகே. மெக்கானிக்கல் ஆல்சோ. மெக்கட்ரானிக்ஸ் ஆல்சோ யூ கேன் கெட். பிசி அண்ட் எம்பிசி கேண்டிடேட்ஸ் மெக்கட்ரானிக்ஸும் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதை பிளான் பண்ணிக்கோங்க. ஃபார் பிசி கேண்டிடேட்ஸ் யூ கேன் கெட் சிவில், மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ். மெக்கட்ரானிக்ஸ் வந்து ஒரு நல்ல படிப்பு தான். நீங்கள் இசிக்கு அல்டர்னேட்டிவாக நீங்கள் மெக்கட்ரானிக்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் பிசி கேண்டிடேட்ஸ். எம்பிசி கேண்டிடேட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு சிவில், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் தவிர்த்து ட்ரிபிள்இ, இசிஇ, ஐடி கிடைக்க சான்ஸ் தான் இருக்குது. ஐடி வந்து நான் மதில்மேல் பூனை மாதிரி தான். இசிஇ அண்ட் ட்ரிபிள்இ கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதுவும் வந்து 50% சான்ஸ் தான். ஏன்னா ரவுண்ட் 2ஓட கேண்டிடேட்ஸ் 70,000 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் ஆப்சன்டீஸ்னு தெரியல. ஸோ அதனால் நமக்கு எந்த அளவுக்கு அது ஃபில் ஆகிருக்குன்னு தெரியாது. பட் அஹெட் ஆஃப் பிசியை விட ஒரு கோர்ஸ் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து பாசிபிள். அது ட்ரிபிள்இயாக கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கம்மிங் டு எம்பிசி கேண்டிடேட்ஸ் வந்து அதே நிலைமை தான். எம்பிசிக்கும் கிடைக்கிறது கஷ்டம். எஸ்சி, எஸ்டி அருந்ததியருக்கு எல்லா கோர்ஸஸுமே அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ், ஒரு நல்ல காலேஜ் தான். ஸோ நீங்கள் மெஃப்கோ, நேஷ்னல் அந்த வரிசையில் வரக்கூடிய காலேஜ் தான். நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. காலேஜ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் மீ. என்னோடய நம்பர் வந்து நான் டைட்டிலில் போடுவேன். அதனால் நீங்கள் அதுலேயுமே கேட்டுக்கலாம். இல்லை வீடியோலேயே என் நம்பரை டிஸ்பிளே ஆகும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எப்பயுமே சாய்ஸஸை அதிகமாக கொடுத்துக்கோங்க. டோன்ட் ஸ்டிக் ஆன் டு ஒன்லி இசிஇ, சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ் மட்டும் ஸ்டிக் ஆன் ஆகாதீங்க. சாய்ஸஸை அதிகப்படுத்தி கொடுத்துக்கோங்க. தட் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங். நம்ம என்ன கோர்சஸ் வேணால் கற்றுக்கலாம், ஆனால் காலேஜ் நல்லா அமையணுங்கிறது ரொம்ப முக்கியம். சாய்ஸஸை நிறையா கொடுத்துக்கோங்க. காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கோட் நம்பர் 4959. கோட் நம்பர்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரைட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.